ஸ்டாலினுடைய சகோதரி சொன்னாங்க, அருமை சகோதரி கனிமொழி அவங்க சொன்னாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்கும் போது இந்தியாவிலே அதிகம் இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்பெல்லாம் இளம் விதவைகள் இல்லையா? இப்ப சாராய வைக்கலையா? சாராய ஆலைக்கு அதிபரே அவங்கதான். நல்லா சிந்தித்து செயல்படுங்க. அதே போல பாருங்க, இந்த பேப்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 50 விதமான மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் இருக்குது. அதை எனக்கு படிக்க நேரம் இல்ல, அதனால ஒரு தோராயமா சொல்லிடுறேன். இது எல்லாமே இவங்க கொடுக்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. பிரதமர் 6000 விவசாயிகளுக்கான உதவித்தொகை கொடுக்கிறார். அது எதுக்குன்னா விவசாய காலத்துல ஏதோ உரம் ஏதாவது வாங்குறதுக்கு உதவியா இருக்கும்னு மக்களுக்கு கொடுக்கிறாரு. அது மட்டும்தான் நேரா அவங்க அக்கௌண்ட்ல வந்து சேருது. அப்படிதானே? யாராவது இருப்பீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்கல. ஆமாம், இப்ப 9000 ஆயிட்டாங்க, 6000 இப்ப 9000 ஆயிட்டாங்க. எங்க பக்கத்துல ஏன் நிறுத்தினாங்க? என்ன காரணம்? இது மத்திய அரசு, இது மட்டும்தான் நேரடியா வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்குற திட்டம் கால்நடைகளுக்கு. இந்த கால்நடைகள் பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த கிராம பகுதியில படிச்சுட்டு சும்மா இருக்கவங்க, கம்மியா படிச்சிருவங்க ஊசி போடுவாங்க, வந்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் இன்சென்டிவ் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி எங்க பகுதியில் நடக்குது. அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டுங்கிறது நம்ம உரம் மற்ற விவசாயிக்கு தேவையான பொருளை அதிலேயே வாங்கிக்கலாம், அதாவது கடனா வாங்கிக்கலாம். அதுக்கு வட்டி கிடையாது, நம்ம அதை எப்ப வேணாலும் செலுத்தலாம். இந்த மாதிரி கறவை மாடு வளர்ப்பு திட்டம், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே போட்டு எடுத்துக்கிறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. அதே மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுது, மோடி கவர்மெண்ட் தான் பண்ணுது, இது தெரியும். ஒரு 2-3 திட்டம் மட்டும் தான் அவங்க பேர்ல இருக்கும். அதே மாதிரி மோடி வீடு, உங்க எங்க பகுதியெல்லாம் அயோத்தியா பண்ணா அந்த பகுதியெல்லாம் கொடுக்குறாங்க. PM வீடு, அது வந்து